நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. சிபிராஜ் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்குது. டைம் போனதே தெரியல. நல்லா பண்ணியிருக்காரு. என்ன மாதிரியான கான்செப்ட் மூவி? இது த்ரில்லர் பேஸ்டு, ஆக்ஷன் த்ரில்லர். நல்லா இருக்குங்க. செம்ம விறுவிறுப்பாக போகுது. ஃபுல்லாக நல்லா தான் இருக்கு. நல்ல மூவி தான். ஃபுல்லாக நல்லா பார்க்கலாம். அடுத்த முறை நெக்ஸ்ட் டைம் கூட பார்க்கலாம். நல்லா இருக்கு மூவி. என்ன ஸ்டோரி இதுல? க்ரைம் தான், ஃபுல்லாகவே க்ரைம் தான். உங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அது லேடிஸ் பற்றி தான் ஃபுல்லாக மேக்ஸிமம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, நல்லா இருக்கு மூவி. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ. சிபிராஜ் ஆக்டிங் எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நியூ ஆக்டிங். ஸோ நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு மேடம். பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். சிபிராஜ் ஆக்டிங் எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நடிச்சாலும் இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட் நடிச்சாலும் ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ஸ்டோரிலாம் எப்படி இருக்கு? ஸ்டோரி இதுக்கு முன்னாடியே வந்த ஸ்டோரி தான். ஆனால் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் படம் பார்க்க வேண்டிய படம் தான். தேங்க்யூ. நல்லா இருக்கு. மூணு படம் நல்லா இருக்கு. நல்லா விறுவிறுப்பாக போகுது. என்ன மாதிரியான கான்செப்ட் படம்? இப்போ பொண்ணை கிட்னாப் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணை தேடுற மாதிரி நல்லா த்ரில்லிங்காக போகுது. ஒருத்தரோட போர் அடிக்கல படம். நல்லா இருக்கு. சிபிராஜ் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பராக நடிச்சிக்கிறாரு. படம் எல்லாமே டாப் தான். எல்லாமே சூப்பர் தான். மியூசிக் கூட டைரக்டர் எல்லாமே டாப் தான். ஃபேமிலியா பார்க்கலாமா? ஆமாம், ஃபேமிலி படம் தான். அசிங்கமே இல்லை.